தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டைரக்டரேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸில் இருந்தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா பர்ச்சேஸ் ஸ்டோருக்கும் இவங்க தான் வந்து ரெக்யர்மெண்ட் எடுப்பாங்க. அங்கேருந்து தான் நமக்கு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் 31 வரைக்கும் டைம் இருக்குது. உங்களுக்கான எக்ஸாம் வந்து 3rd வீக் ஆஃப் ஜான்வரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு உமன் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸும் கிடையாதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட் அல்லது ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் சி கேட்டகிரி போஸ்ட்டுங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 25,500 81,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலரியை பொறுத்தளவுக்கு சிட்டி வைஸ் மாறுதுங்க. இப்போ நீங்கள் சென்னையில் போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 47,000 சம்திங் சேலரி இருக்குது. இதுவே அதர் சிட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 42,000 49,000 அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஹேண்ட் கிராஸ் சேலரி கிடைக்குதுங்க. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணாலும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம், ஸோ அவங்க வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 வேக்கன்சிஸ் இருக்குங்க இந்த பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது. இப்போ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிகிரியில் ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டாக நீங்கள் இருக்கணும். பிஎஸ்சியில் எந்த ஸ்ட்ரீமாவது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா காமர்ஸ் கிராஜுவேட் பிகாம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கோ கிராஜுவேஷனோ 60% மேலே மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் எலிஜிபிள், இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்தளவுக்கு 200 ரூபாங்க அப்ளிகேஷன் ஃபீஸு. இதை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸும் உமன் கேண்டிடேட்ஸ் அதாவது கேர்ள்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை, நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாமுக்கான சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் இருக்குங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா இடத்துலையும் அவங்களோட யூனிட்ஸுமே இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அதனால் போஸ்டிங்கும் இந்த எந்த யூனிட்டில் வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் சதர்ன் ரீஜன் அப்படிங்கிறதுனால சென்னை, பெங்களூரில் போஸ்டிங் கிடைக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டும் அடுத்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டும் இருக்கும். ரெண்டுமே ஒரே நாளில் குரூப் 4 மாதிரி மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே மதியம் செகண்ட் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 200 மார்க்குக்கு 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 ஹவர்ஸ் டைமு, மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாமினேஷனு. இதை பொறுத்தளவுக்கு எஸ்ஐ ரைட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.